ஹலோ ஆல் வணக்கம். SA 20 ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற மேட்ச் வந்து ஜேஎஸ்கே வர்சஸ் பால் ராயல்ஸ் அட் பால். 9 மணி மேட்ச்சு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. போன மேட்ச் நீங்க நைஸா தப்பிச்சிட்டீங்க 50-50 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேஎஸ்கேவை சப்போர்ட் பண்ணதுக்கு. அதாவது அவங்க வந்து மானத்தை வந்து கப்பல்ல எல்லாம் ஏத்தல, மாநகராட்சி குப்பலாரியில ஏத்தி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க மொத்தமா. 145 தான் அடிச்சாங்க. என்ன ஆச்சு அதை பத்தி சொல்லிட்டு இந்த மேட்சை பத்தி பேச ஆரம்பிங்க. அதாவது ரெண்டு மூணு ரீசன் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட உடன்பிறப்பா நினைச்ச ஆக்டோபஸ். அதாவது கெஞ்சின கதறின வேணாயா, என்ட்ரி கிளாஸ்ல செலக்ட் பண்ணாதீங்க, மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறாரியா வேணாயான்னு தலைய மேல போட்டுட்டு என்ட்ரி கிளாஸ் நீங்க ரன் அடிச்ச ஒரே அவரு ஆளு அவர் தான். மேட்ச் என்னாச்சு? போட்டுக்குச்சு அன்பார்ச்சுனேட்லி. ஸோ இப்போ வந்துட்டு ஆன சீரியஸ் நோட்டு, அதாவது இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ரெட் அலர்ட் அப்படின்னு இந்த டீமுக்கு நான் சொன்னது ஒன்னே ஒண்ணு. டாப் டாப் ஃபோர். ஆர் டாப் ஃபோர். டாப் ஃபோர். டாப் ஃபோர்ல நம்பர் 3 ரோனான் ஹெர்னான். ஓகே, எங்க லைன்ஸ் 3 வருஷமா எங்க கூட லைன்ஸ்ல இருக்காரு. ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன். நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, யார் இந்த ரோனான் ஹெர்னான், பீடா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். 3 வருஷமா எங்களோட இருக்காரு. 3 வருஷமா எங்களோட இருக்காரு. எங்களோட ஃபோர்த் சாய்ஸ் விக்கெட் கீப்பர் அவரு. ஃபோர்த் சாய்ஸ் விக்கெட் கீப்பர். ஓகே, இந்த 3 வருஷத்துல 3 ஃபார்மேட்ல அவர் ஆடின ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு லைன்ஸுக்கு. ஓகே, 3 வருஷத்துல. அதுவும் எப்படி ஆடினாருன்னா, இந்த 2021ல எங்க டீம் ஃபைனல்ஸுக்கு போச்சு, ஓடிஐ கப் ஜெயிச்சோம். அப்ப இந்த கார்னர் எஸ்தரூசன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இப்ப மும்பை சைன் பண்ணிருக்காரு பாருங்க, அவரு தான் ஆட வேண்டியது. ஏன்னா ரிக்கில்டன் வென்ட் டு தி நேஷனல் டியூட்டி. அவர் கோவிட் ம். வந்ததுனால இவரை இறக்கி விட்டோம். இறக்கி விட்டு என் கோச்சிங் சொன்ன, ஓப்பனிங் இறக்கி ஸ்வாட்ட சொல்லு அப்படின்னு. போயிட்டு 2 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. 3 வருஷமா அவர் வெளியில உட்காந்து இருக்காரு. அவரு இங்க வந்து ம். நம்பர் 3 ஆடுறாரு ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு. ஓகே, இப்போ இது வந்துட்டு எப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியாத விஷயம். அதாவது அதை தான் நான் சொல்லுவேன், டேலண்ட் ஸ்கவுட்டுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே உங்க டாப் ஆர்டர் ரெட் அலர்ட்னு சொன்ன போது, ஒரு டெஸ்டே பண்ணாத ஒரு பையனை ஒரு நம்பர் 3 அந்த சுச்சுவேஷன்ல இறக்கி இவங்களே வந்து இவங்கள பாழ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி ஹவ் டு சி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மழை பெஞ்சிருக்கிற வாண்டரஸ்ல 3 ஸ்பின்னர் ஆடினாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில எனக்கு தெரிஞ்சு வாண்டரஸ்ல 3 ஸ்பின்னர்ஸ் ஆடினது. ஓகே, 3 ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்க. ஜெயர்கான் பக்டானா ஆடினார்னு நினைக்கிறேன். ம். ஜெயிர்கானும் ஆடினாரு. இந்த பிச்சு வந்து பார்த்த உடனே ஒரு ட்வீட் போட்டேன், கடுபடு பிச்சுன்னு எனக்கு தெரியும், 170 வந்தா சான்ஸே கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க 145 அடிச்சாங்க. அது என்னோட கணக்குப்படி 16 ரன் ஷார்ட். நிறைய பேர் கேக்குறாங்க, ஏயா 16 ரன் ஷார்ட்னு சொன்னீங்க, எப்படி தோத்தாங்க? ஏன் நான் பேட்டிங் நானா போய் ஆட முடியும்? 145 சேஸ் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டஸ்ட் போல்ல 2 ஸ்பின்னர் ஆடினாங்க. 2 ஸ்பின்னர் ஆடிட்டு 2 ஸ்பின்னரும் ஆளுக்கு 2 2 ஓவர் தான் போட்டாங்க. 2 ஓவர்ல 9 ரன் ஒரு விக்கெட் இம்ரான் தாஹிர், 2 ஓவர்ல 14 ரன் ஒரு விக்கெட் இவரு மொயின் அலி. அங்க பாத்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 8 ஓவர்ல 35 ரன் 3 விக்கெட், இவங்க 4 ஓவர்ல 23 ரன் 2 விக்கெட். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும். டர்பன்ல என்ன சொன்னோம், போஸ்டல் ரேஸ்ல எடுத்தோடனே அடிக்கணும், அதுக்கப்புறம் அடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன போது, பூரன் மாதிரி ஒரு ஆளை அந்த மாதிரி ஒரு பிச்சுல பயந்துன்னு நம்பர் 7 பதுக்குறாங்க பூரனை. மல்டர்கள் எல்லாத்தையும் முன்னாடி இறக்கி விட்டு நம்பர் 7 அவர் தடவு தடவு தடவை 15 பால்ல 15. பூரன் முன்னாடி வந்து இந்த பவர் பிளேல ஆடி இருந்தாங்கன்னா ஒரு இருக்கு இருந்தாங்கன்னா 160 இன்னும் வந்திருக்கும். மார்ஜின் பெருசா போயிருக்கும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து படுபோரா இருந்தது ஆனஸ்டா. அதை நம்பாளுங்கிறது எப்படி இது பண்ணாங்க ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம என்ன சொன்னோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்க பேட்டிங் ஆடும்போது 34 for 3 பவர் பிளேல அங்கே கதை முடிஞ்சிருச்சு அவங்க கதை. அதுக்கப்புறம் எப்படி எடுத்துன்னு இல்ல போனாங்க? கிட்டத்தட்ட பீடா ஒரு நிமிஷம், எல்லா மேட்சுமே இப்படிதானே பவர் பிளேல எடுத்தோடனே விக்கெட்டை விட்டுறாங்க. அதுதான் ட்ரெண்ட் அவங்களுக்கு. அதுதான் முக்கியமான ரீசனா? உங்களுக்கு ஏன்னா எல்லாமே தடாலடி. வின்டன் டிகாக்கு தடாலடி, மேத்யூ பிரீட்ஸ்கே தடாலடி. யாருமே டிஃபென்ஸ்ல வந்தோன்னு அடிச்சு இருக்கிறது. கீமோ பால் வேற முன்னாடி இருக்கிறாங்க. அது நான் பேட் டெசிஷன் சொல்ல மாட்டேன். கீமோ பால் பேட் டெசிஷன் நான் சொல்ல மாட்டேன். அது நம்மளே பூரன் டிஸ்கஸ் முன்னாடி பண்ணோம், ஆடணும். நீங்க சிபிஎல்ல பண்ணீங்க. ம்.
நாங்களும் அதை பண்ணோம். அது நாட் அ பேட் டெசிஷன் போது தேர் எக்ஸ்பெக்டட் டு லூஸ் விக்கெட்ஸ். இன்னும் டாயின் பிரிட்டோரியா பேட்டிங் அட் நம்பர் 8, தே கேன் ஃபிளெக்ஸ் தேர் மசில்ஸ். இப்ப 6 ஓவர்ல 34/3 ரெண்டு பக்கமும் ஸ்பின் கொடுத்து இடிச்சிருக்கணும். நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, பூரன் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா பயங்கரமா அடிச்சிருவாராம். ப்ரீவியஸ் மேட்ச்ல லியம் லிவிங்ஸ்டோன் ஓடி வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து போலிங் போடுவாங்க, ஜாலியா ஓடுது அடித்து ஊக்கி அடி போடுவாங்க. அப்படி வந்துட்டு அந்த டார்லிங் 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 பாக்யராஜ் ஓடுற மாதிரி அப்படி போட்டாரு. நேர பொலாடு கையில அடிச்சாரு, விட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி இழுத்து அடிச்சு லாங் ஆஃப்ல கேட்ச். இப்ப எப்படின்னா, லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரை அட்டி பின்னிடுவாரு. எல்லாருக்கும் ஒரு ஜோன் இருக்கும், அந்த ஜோனை போட்டா எல்லா பாலும் சிக்ஸ் அடிப்பாரு. அதனால நீங்க பூரணி சின்னே போட முடியாதுன்னு எப்படி இம்ரான் டாயிர் மாதிரி ஒரு 500 விக்கெட் எடுக்க போறாங்க T20 விக்கெட்ஸ்ல. T20 கிரிக்கெட் க்ளோசிங் டு 500 விக்கெட்ஸ். அவருக்கு நீங்க போலிங் கொடுக்க பயந்தீங்கன்னா, மொயின் அலி இஸ் ஆஃப் ஸ்பின்னர், பால் திரும்புது. அதை கொடுக்காம அந்த பிச்சில் ஒரு பக்கம் ரொமாரியோ ஷெப்பர்டு, ஒரு பக்கம் டேவிட் குத்து குத்துன்னு குத்துறாங்க. 8 ஓவர்ல 80 ரன் போச்சு. ஸ்ட்ராட்டஜி க்ளோஸ். அதுக்கப்புறம் 60/4 அப்படியே மெதுவா கொண்டாந்தாங்க. 98/5 அப்படியே மெதுவா கொண்டாந்தாங்க. கிளாசனோட கிளாஸ் 145, which is still for me is 15 run short considering the fact 5 ஓவர்ல 32 for no loss. அந்த சிச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணோம், அதுல வந்து ஃபாஃப் 14 பால்ல 7 ரன் அவர் பேட்லயே படல. ப்ரோஆக்டிவ் திங்கிங்கா என்ன பண்ணிருக்கணும், ஒரு பிஞ்செட்டரை நீங்க நம்பர் 3 இறக்கிருக்கணும். வீசாவை ஃபுல்லா ஆடிச்சுட்டு இட்டிங்க ஒரு பக்கம் 10 விக்கெட் கையில இருக்கு, 113 ரன், 7.7 அண்ட் ஓவர். அப்ப என்ன பண்ணிருக்கணும், அதை பண்ணாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஸ்டில் ஐ வுட் சே 34/1 இஸ் ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15/2 அடுத்த 4 ஓவர்ல 49/3, அதுக்கப்புறம் 25/3 15 ஓவர்ல 74/6. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 116 ரன் அடிச்சிருந்தா அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம ஆடுறவனுக்கு எல்லாம் போனஸ் பாயிண்ட் வருது. ஒரு பாயிண்ட் கடைசியில எவ்வளவு கஷ்டமா போகும்ன்றது இவங்களுக்கு தெரியாத போது ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்சல்யூட்லி ராங் இன் பிக்கிங் த பிளேயிங் லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த பிச்சில் கூட்சிய ஆடல, இன்ஜுரினா பங்கிசா உள்ள ஆடி இருக்கணும். நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஜெயிக்க முடியும் unless always they get their combination correct, where the problem is a top 4, they will struggle. இப்ப வந்துட்டு அடுத்த மேட்ச் இப்ப நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்றேன். அடுத்த மேட்ச் அதான் இந்த மேட்ச் இப்போ பாலா போகாத ராயல்ஸ், பால் கண்டிஷன்ஸ் நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த இதுக்கு ஹவு தே ஷுட் பிளான் தேர் கேம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுங்கள், அப்புறம் பிளேயிங் லெவனும் சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் எட்ஜ் கொடுங்க, அப்புறம் நம்ம ஃபேண்டசிக்கு போகலாம். இதே ஃபார்மேட்டில் we can start. திருப்பியும் they are expected to prepare a slightly slow pitch which they defended 160 comfortably against Victoria Capitals after the match was in complete balance after 10 overs in fall. இப்ப இந்த 8 மேட்சஸ் வந்து இங்க ஆடி இருக்காங்க. அதாவது லாஸ்ட் 8 மேட்சஸ் அதுல டீம் பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்கு. ஸோ 62% வின் இருக்கும் போது ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 209/2, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 202/6, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 165, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 170, 160 அடிச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 8.41, ஸ்பின்னர் 7.72 அப்படின்னு சொன்னோம். விக்டோரியா கேபிட்டல்ஸோட ஸ்பின்னர் 7 overs 52/1, அதுல 3 ஓவர் பார்ட் டைம் ஸ்பின் ஆஃப் இவரு வில் ஜாக்சன். ஸோ தட் இஸ் 7.21 ஓவர். ராயல்ஸ் பாத்தீங்கன்னா 8 ஓவர்ல 53 ரன் 2 விக்கெட், தட் இஸ் 6.9. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டீம் லூசிங் லெசர் விக்கெட்ஸ் ஃப்ரம் 7 to 12 haven't lost the game. ராயல்ஸ் 1 விக்கெட் தான் விட்டாங்க, விக்டோரியா கேபிட்டல்ஸ் 2 விக்கெட் விட்டாங்க. லீஸ்ட் பவுண்டரிஸ் ஸ்கோர்ட் வென்யூ ஃப்ரம் ஓவர்ஸ் 12 to 20 இன் சவுத் ஆப்பிரிக்கா. 12 ஓவர்ல 90/4 இந்த விக்டோரியா கேபிட்டல்ஸ். கடைசி 8 ஓவர்ல they could only score 43/3, 48 டாட் பால்ஸ் ஆன் ஆவரேஜ் இன் போத் இன்னிங்ஸ். ரெண்டு டீம் கம்ஃபர்டபுளா 48 டாட் பால்ஸ் மேல ஆடினாங்க. ஸோ இங்க என்ன பண்ணணும், திருப்பி 6 ஓவர்ல நீங்க 55 அடிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி கோஸ்டல் ஏரியா 7 to 10 நட்ஜ் பண்ணி ஒரு 28ல இருந்து 30, 80 to 85/2, 11 to 15 ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க சொல்லிட்டு 45/2, 125 to 130. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர்ல அங்க ரன் வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க உங்களுக்கு வந்துட்டு இப்போ 6 விக்கெட் இருந்து ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் தான் ஒரு 45-50 வந்ததுன்னா ஒரு 180 அந்த பக்கம் நீங்க வரலாம். 180 even if you do well, 185 if you do well, then you got a great chance of winning. இப்ப ராயல்ஸோட பிளேயிங் லெவல் எப்படின்னா, அவங்க வந்து பெருசா எதுவும் எனக்கு சேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல.
இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணீங்கன்னா ஃபேபியன் ஆலனை ஒரு போலராவும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் they have to bring லோர்கன் டக்கர். ஏன்னா வந்துட்டு திருப்பியும் இந்த 2 மேட்சும் பாத்தீங்கன்னா ஏழியரா விக்கெட் விட்டுட்டு ஜேசன் ராயும் வந்துட்டு அடிக்கல, பட்லர் வந்து பெருசா போன அடிக்கல. மேட்சே சொன்னீங்க லார்கன் டக்கர். சோ இப்போ அவங்க என்ன பண்ணணும், ஜேசன் ராய், ஜோஸ் பட்லர், பியான் லப்பே, லார்கன் டக்கர் at 4, மில்லர் at 5, Van at 6, பெக்லிக்வா at 7, ஃபார்டைன் at 8, எங்கீடி at 9, ஒபாய்ட் மெக்கா அப்படி காலை புடிச்சிட்டு இருந்தாரு. ஆட போறாருன்னு தெரியல, ஒரு ஃபிட் ஆகலன்னா they got a fast bowler, in fast bowler from England, John Turner, if Obaid Mecca is not fit, and it's going to be the reliable Tabraiz Shamsi. அதுல வந்து பெருசா வந்துட்டு அவங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. இப்ப ஜேஎஸ்கே நான் எப்படி என்னோட பிளேயிங் லெவல்ல எடுப்பேன், கன்சிடரிங் த ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் ரியலி சர்மவுண்டிங் எவ்ரி கேம். Faf du Plessis to open with Risa Hendricks, Wayne Madsen at number 3, Louis Duplo at 4, Moeen Ali at 5, Donovan Ferreira at 6, Romario Shepherd at 7, கூட்சிய பிட்டானா கூட்சியே திருப்பி சொல்றேன், ஒரு பிட்டாலனா ஆரோன் பங்கீசோ, யான்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் இம்ரான் தாஹிர். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த பிளேயிங்ல வந்து எடுக்கணும். வெயின் மேட்சன் எப்படிப்பட்டால்னா அந்த டாம் ஏபல் மாதிரி திருகி திருகி இப்படி ஆடுவாரு அப்படி ஆடுவார், ரன் அடிக்கிறதே தெரியாது. ஒரு செட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து when you have guys like this, Romario Shepherd coming at number 7, that is what ideally they can get them back. அப்படிங்கும்போது this should be their playing level. இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த 6 ஓவர்ல 55 ரன் அடிக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ராய் ஒரு கியர் தான், பட்லர் ஒரே கியர் தான், லப்பே வந்துட்டு கரெக்டா ஆடுவாரு. இப்ப மில்லர் தான் நம்பர் 4 ஆடுறாரு, டக்கர் அண்ணன் டக்கர் வில் பி நம்பர் 4, அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா ஆடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஃபாஃப் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஃபார்ம், Risa Hendricks is conventional, Madsen takes a little bit of time, but Louis Duplo is explosive. அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் ஸ்லைட்டா ராயல்ஸுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெத் ஓவர்ஸ்ல இந்த 12 to 20 நான் சொன்ன ரொம்ப கஷ்டம், அங்க வந்து எடுத்துட்டு போற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்றது 5, 6, 7. டேவிட் மில்லர் வேற மாதிரி ஆடுறாரு. முதல்ல வந்து ஸ்லோவா ஆடிட்டு then he takes his time. மிச்சேல் Van Buren, I'm telling you, the next superstar, I've been telling you for 2 years. செம டேலண்ட். ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டிலே ஃபெக்லிப் வயோ யூ டோன்ட் நோ, பியான் ஃபார்டைன் யூ டோன்ட் நோ, அண்ட் தென் த போலர்ஸ் டெய்ல் வந்து பெருசா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பைனே அப்டேட், மொயின் அலி, டனவன் ஃபெரேரா ரொம்ப நாளா அன்பார்ச்சுனேட்லி இஸ் டிசப்பாயிண்டிங் த ஃபேன்ஸ், கேன் கம் பேக் அட் எனி டைம். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் இவங்களுக்கு இருக்கு. 3 போலர் 27 ஆர் லெஸ், இதுதான் கிரைட்டீரியா கோஸ்டல் ஏரியால. அங்க யாரால பண்ண முடியும்? I will definitely put my money on Imran Tahir here. அவர் போட தெரியும், அவர் போட்டுருவாரு. பங்கீசோ ஆனா பங்கீசோவும் போட்டுருவாரு, அது சந்தேகமே இல்ல. And Lizard Williams has also been bowling well and there is a chance. So 3 bowler இங்க போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அங்க தப்ரேஷ் ஷாம்சி definitely will bowl 4 overs 27 or less. ஜான் டர்னர் தெரியாது, லுங்கி எங்கிடி விக்கெட் எடுப்பாரு, நாட் அட் 4 overs 27 ரன்ஸ், ஃபேண்டசிக் சரி வருவாரு. பெக்லிக் வாயோ தெரியாது, பியான் ஃபார்டைன் போடலாம். அப்படிங்கும் போது அந்த எட்ஜுக்கு ஜேஎஸ்கே இருக்கு. அதனால என்ன ஆனாலும் சரி 2 மேட்ச் ஒரு ஒரு குமுறல் வாங்கியிருக்காங்க. இப்பயும் கான்பிடண்டா சொல்றேன், ஜேஎஸ்கே will go with the edge of 52-48 away from home against பால் ராயல்ஸ். மஞ்ச சட்டையா பால் ராயல்ஸ்? இனிமே சொல்லிட்டீங்களா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க, மஞ்சள் சட்டை போட்டிருக்கவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் விளையாடுறாங்க இந்த லீக்ல. ஹோப்ஃபுல்லி தட் சேஞ்சஸ். நானும் வந்து திருப்பியும் சொல்றேன், உங்களோட எட்ஜுக்கே நான் ஐ வில் கோ இன் வித் யுவர் எட்ஜ் அண்ட் ஐ வில் ஸ்டில் சே தட் ஜேஎஸ்கே வில் கோ ஆன் டு வின் திஸ் மேட்ச். ஸோ ஆன் தட் நோட், ஃபேண்டசி பிக் ஸ்பீட். ஐயா நான் எடுக்கிறேன், தயவு செஞ்சு பால் ராயல்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. உங்களை வந்து ஒரு தயவு செஞ்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அகைன் கோஸ்டல் ஏரியா அப்படிங்கும் போது ஆல் பிக் மொயின் அலி. ஏன்னா லாஸ்ட் கேம் மொயின் அலியை பிக் பண்ணோம், 4 ஓவர் கண்டிப்பா போட போறாரு அண்ட் இஸ் கோயிங் டு பேட் அட் டாப் ஆஃப் த ஆர்டர். டேவிட் மில்லர் பிக் பண்ணோம், லாஸ்ட் கேம் பர்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி தப்ரேஷ் ஷாம்சி இஸ் வில் பி a very difficult guy if you go against him here. ரொமாரியோ ஷெப்பர்ட் எப்படியும் பாயிண்ட் வந்துடும். லுங்கி எங்கிடி அவரோட எக்கானமி பத்தி கவலைப்படாதீங்க, விக்கெட் எடுத்துருவாரு. என்னோட 5 பிக் மொயின் அலி, டேவிட் மில்லர், தப்ரேஷ் ஷாம்சி, ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் லுங்கி எங்கிடி. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பண்ணுங்க ஐயா, யாரு மேன் ஆஃப் தி மேட்ச் அடுத்து பிக்குன்னு. இல்ல நான் சொல்றேன், நான் ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சு விடுறேன். இந்த சைடு வந்து இல்ல, இம்ரான் தாஹிர் நீங்களே சொன்னீங்க. ஸோ இம்ரான் தாஹிர் ஐ திங்க் ஹி வில் ஹாவ் அ குட் கேம். ஐ வில் ரெக்கமெண்ட்.
அது வந்து நீங்க அன்னியன் அன்னியன் அம்பி மாதிரிலாம் நீங்க பண்றீங்க. அதுக்கு அடுத்து இந்த சைடு வந்து சரி நான் ஃபெக்லுக் வாயோ வில் ஹேவ் அ குட் கேம். ஏன்னா கொஞ்சம் போடுவாரு, போட்டு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாரு, ஒரு 10 ரன் 15 ரன் வந்துடும், அந்த மாதிரி வரும். என்ன பட்லர் சொல்லணும்னு வாய் வரைக்கும் வந்துருச்சு, வேணாம். அதனால ஃபெக்லுக் வாயோவும் இம்ரான் தாயிரும் நான் சொல்றேன் பீடா. ஸோ எல்லாமே முடிஞ்சது, ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு, நீங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டீங்க, பிளேயிங் லோன் சொல்லிட்டீங்க, கண்டிஷன் சொல்லிட்டீங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13 பாயிண்ட்ல இருக்காங்க டர்பன் 3 மேட்ச்ல. 13 பாயிண்ட், தட் இஸ் 11 பாயிண்ட்ஸ் அஹெட் ஆஃப் ஜேஎஸ்கே. அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா 3 மேட்ச் ஆகும் பிடிக்கிறதுக்கு. இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா பிடிக்கவே முடியாது. பால் ராயல்ஸ் 2 மேட்ச்ல 8ல இருக்காங்க. இந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க, அவங்க 12 பாயிண்ட் போடுவாங்க வித் 1 லெஸ் கேம் பிளேட். ஜேஎஸ்கே வித் 1 மோர் கேம் பிளேட் வித் 2 பாயிண்ட்ஸ். அவங்களே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எம்ஐசிடி இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் மேல போயிடுவாங்க. ஸோ 3 டீம் இவங்க பிடிக்கவே முடியாது. அப்படிங்கும் போது அது பிளே ஆஃப் சான்ஸ் இந்த ஒரு மேட்ச்லயே ப்ளோ ஆஃப் ஆயிடும் போது they have to set their batting right. இப்போ சார் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க பிச்சை பாக்குறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் 145 அவங்க அடிக்கிறாங்க போது பிச்சு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வைஸ் பிரேக்கப் நான் போடுறேன் பாருங்க அந்த இதுல ட்விட்டர்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வைஸ் பிரேக்கப் 10 ஓவர் 15 ஓவர் அஹெடா இருக்கணும். அஹெடா இல்லைன்னு ஜெயிக்க முடியாது. ஏதாவது ஒரு டீம் பஞ்சாப் கிங்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி தான் எங்க வந்து மானத்தை வாங்குவாங்களே ஒழிய மற்றபடி நீங்க வந்துட்டு அந்த 15 ஓவர் அல்கோரிதம்ல நீங்க கீழே இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அப்படிங்கும்போது மேக் ஷூர் when they got a start 4 overs 30 for no loss. அப்படிங்கும்போது என்ன பண்ணிருந்தோம், யாராவது செப்பர்டு ஒரு டேவிட் வில்சன் நம்பர் 3 வந்து ஒரு இடின்னு சொல்லிட்டு அந்த மகாராஜியும் ஜான் ஜான்ஸ் வச்சு செட்டில் ஆகாம பண்ணிருக்கோம். அதையும் அன்பார்ச்சுனேட்லி அவங்க பண்ணாம போயிட்டாங்க போது the strategy has to be extremely clear. Read the conditions here which will not be as bad as Durban, but it is much closer to the slow pitch with bigger boundaries. அப்படிங்கும்போது இது வந்துட்டு it's too early to say that it's a do or die situation. The way the tournament is panning, unfortunately this might be do or die for JSK போது இது அவங்க ஜெயிச்சே ஆகணும். எனக்கு நீங்க பண்ண ஒரே ஒரு பெரிய ஃபேவர் வந்துட்டு பட்லரை எடுத்திருந்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிருப்பேன், ரெக்கார்டிங் நிறுத்த சொல்லியிருப்பேன். நீங்க எடுக்காம விட்டீங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப 1-2 நடக்கிறது இல்ல. நான் வேர்ல்டு கப்ல இருந்து ஐபிஎல்ல இருந்து பாக்குறேன், அந்த இவர் பிக் பண்ற அந்த 2 பிளேயர் தான் ஒண்ணு மேக்சிமம் பாயிண்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னா வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாங்க போது ரியல் அனலிஸ்ட் அவரு தான். இனிமே வந்துட்டு எப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ஆங்கர் ஆக்டோபஸ் த அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ் இருக்கு இந்த மேட்ச். அவர் ஆக்டோபஸும் சொல்லியிருக்காரு ஜேஎஸ்கே ஜெயிக்கணும். எனக்கு என்னமோ ரொம்ப கான்பிடண்டா இருக்கு இந்த மேட்ச் ஜேஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு. We will come back to celebrate the win of Manja Sokai until we come back to entertain you for the next game or next review, which is probably the India-Afghanistan third game run fest in Bangalore. Thanks a lot and bye-bye.